The unit number 13, lesson 13 we'll have some 10 chapters. 10 chapter பக்கம் இருக்கும். Every chapter will be a page or two. ஒன்று ரெண்டு பேஜ் தான் இருக்கும். ஒரு heading மாதிரி they had segregated. இந்த 10 headings ஒழுங்காக படித்தாலே we can attend for the 15 marks. 15 marks கொடுத்துருக்காங்க, but mostly you'll get 16 to 17 marks. எக்ஸாமில் 16 17 மார்க் அந்த மாதிரி வரும். ஏன்னா 2 7 மார்க் ப்ளஸ் ஒரு 2 to 3 1 marks வந்தாலுமே 17 marks will 17 marks will get in your exam. Right? We are getting into the topic. What is ethics? Ethics na enna? What is ethics? Ethics na enna solluvaanga? Behavior, good bad, right wrong, correct incorrect அப்படினு சொல்றது தான் ethics. So இந்த particular ethics அப்படின்றது வந்து generally when we say whenever we are in a particular situation, whether we do correct or incorrect thing, right or wrong thing, good or bad thing அப்படின்றது தான் டிசைட் பண்ணும். இண்டிவிஜுவலிஸ்டிக்காக பார்க்கும்போது என்ன எத்திக்ஸோ when we are in group the same ethics continues, right? சொசைட்டியல் இப்போது இண்டிவிஜுவலாக ஒரு பர்சனுக்கு என்ன எத்திக்ஸோ 10 பேர் சேர்ந்தால் அந்த 10 பேருக்கு அதுதான் எத்திக்ஸ். அந்த 10 பேர் ஒரு இண்டஸ்ட்ரியாக மாறினாங்கன்னா அதுதான் இண்டஸ்ட்ரியல் எத்திக்ஸ். அதே ஒரு பிஸ்னஸாக மாறிச்சுன்னா அதுதான் பிஸ்னஸ் எத்திக்ஸ். தட் இஸ் த லிங்க். இண்டிவிஜுவல் எத்திக்ஸ் தான் இட் வில் அல்டிமேட்லி கோ டு தி பிஸ்னஸ் எத்திக்ஸ் கான்செப்ட். நம்ம படிக்கிறது பிஸ்னஸ் எத்திக்ஸ்னாலும் யூ டு நோ வாட் இஸ் எத்திக்ஸுங்கிறனால தான் வி ஆர் டெல்லிங் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ இப்போது இதுதான் எத்திக்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ எத்திக்ஸ் இஸ் நத்திங் பட் குட் பேட் எல்லாமே இண்டிவிஜுவலாக இருந்து சொசைட்டியில் வந்து பிஸ்னஸ் வரைக்கும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. should we have ethics அப்படின்றது தான் கேள்வி வரும். லைக் should we have ethics because we have act. ஆக்ட்ங்கிறது என்னது? இது பண்ணுனா இது ஆன்சர். இஃப் யூ don't do that you will get penalty அப்புறம் imprisonment எல்லாமே வருது. அப்போது ஒரு மனுஷன் தப்பு பண்ணுனா, ஒரு கம்பெனி தப்பு பண்ணுச்சுன்னா to make them correct we have act. So why should we have something called as ethics அப்படின்னு கேட்குறோம். கரெக்டா சார்? நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா you will have பனிஷ்மெண்ட்டு. அது ஆக்ட் சொல்லுது. அப்புறம் எதுக்கு சார் எத்திக்ஸ்னு ஒன்று வைக்கணும்? எல்லாத்தையுமே ஆக்டில் கவர் பண்ண முடியுமான்னா கவர் பண்ண முடியாது. எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஆக்டில் சொல்லியிருந்தாலும் சம் பீப்புள் வில் எஸ்கேப் ஃப்ரம் தட். அப்போது ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக் ஆஸ்பெக்டில் தனி மனிதனாக டு ஃபாலோ சர்டைன் திங்ஸ், டு டூ சர்டைன் திங்ஸ் வி ஷுட் ஹேவ் எத்திக்ஸ். இண்டிவிஜுவலிஸ்டிக்காக தனி மனிதனாக ஆக்டையும் மீறி. ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா எத்திக்ஸ் பிகின்ஸ் வென் லா எண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லா எங்கே நிற்கிதோ அதுக்கப்புறம் தான் எத்திக்ஸ் ஆரம்பிக்குது. கரெக்ட்? நம்ம சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் பார்க்கும்போது போலீஸ் பார்க்கும்போது நீ டிராஃபிக் சிக்னலை பார்க்கும்போது தாண்டாமல் இருக்கிறதுல பிரச்சனை இல்லை, பார்க்காத போது நீ தாண்டக்கூடாது. கரெக்ட்? நான் சொல்கிறது புரியுதா? போலீஸ் நிற்கிறாங்க, ஐயோ நிற்கிறாங்கன்னு நிற்கிறதுக்கும் அவங்க இல்லை, ஆனால் அப்போ நான் தாண்டிட்டேன்னா யூஆர் நாட் எத்திக்கல், ரைட்? ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஆக்டை ஃபாலோ பண்ணுறீங்க. ஆக்டை எப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணணும்? அந்த ஒரு கண்ட்ரோலர் இல்லாமல் இருக்கிற இடத்துலையும் இஃப் வி ஃபாலோனா தென் ஒன்லி வி ஆர் எத்திக்கல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நான் இவ்வளோ இதாக சொல்கிறேன் ஜஸ்ட் டு ஹேவ் அன் ஐடியா. எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ் நம்ம வேறு மாதிரி படிப்போம், ரைட்? ஸோ எத்திக்ஸுங்கிறது இதுதான் ரைட் ராங், வாட் இஸ் குட் பேடு. எத்திக்ஸ் வந்து எங்கேருந்து டிரைவ் ஆயிருக்குங்கிற 1 மார்க் கொஸ்டினில் சம்டைம்ஸ் வில் கெட்டு. எத்திக்ஸ் இஸ் டிரைவ் ஃப்ரம் த லாட்டின் வேர்டு ஈத்தோஸ் விச் இஸ் மீன்ட் பை கேரக்டர். எத்திக்ஸோட ஆரிஜின் எங்கேருந்து வருதுன்னா லாட்டின் வேர்டு ஈத்தோஸ் விச் மீன்ஸ் கேரக்டர். 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ வாட் ஆர் தி ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ்? ஒரு மனுஷனோட ஹியூமன் காண்டக்ட் எப்படி இருக்கும், ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும், ஆட்டிடியூட் எப்படி இருக்கும், பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல் கம்ஸ் அண்டர் திஸ் எத்திக்கல் ரிலேட்டட் திங்ஸ். எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் அப்படின்றத நம்ம அதில் தான் சொல்கிறோம். மாரல் பிரின்சிபல்ஸ்னு சொல்லுவோம். நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் மாரல் சயின்ஸ்னு ஒரு டாபிக் இருந்திருக்கும், ஒரு சப்ஜெக்ட் சிலருக்கு இருந்திருக்கு. மேபி மாரல் சயின்ஸ்னால் நீதி கதைகள் சொல்லுவாங்க. திஸ் இஃப் யூ டூனா திஸ் வில் பி த திங், யூ ஷுட் நாட் டூ திஸ், யூ ஷுட் டூ திஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போது அடுத்து இப்போது இன்னொரு கேள்வி வருது. சார் இப்போ பிரணீதா இருக்காங்கன்னா பிரணீதாவுக்கு ஒரு விஷயம் இப்படி தான் நான் பண்ணுவேங்கிறது அவங்களோட எத்திக்ஸாக இருக்கும். கரெக்ட்? பேர் மறந்துட்டேன். மகாலட்சுமி இருக்காங்க அப்படின்னா மகாலட்சுமிக்கு இதுதான் இப்படி தான் ஒரு ரைட் ஆர் ராங் இருக்கும். அண்ட் நிவேதா இருக்காங்க அப்படின்னா நிவேதாக்கு இதுதான் ரைட்டு இதுதான் ராங் இருக்கும். இண்டிவிஜுவல் எத்திக்ஸ் டிஃபர், ரைட்? அப்போ எது சார் எத்திக்ஸு? நாங்கள் 3 பேர் தனித்தனியாக we are having some ethics. டுகெதரா வாட் வில் பி த எத்திக்ஸ் அப்படின்னா விச் இஸ் யூனிவர்சல் குட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிவர்சல் குட் அப்படின்னா என்னன்னா பொதுவாக எல்லாத்துக்கும் எது கரெக்ட், வாட் இஸ் குட் ஃபார் எவ்ரி ஒன், வாட் இஸ் கரெக்ட் இன் ஆல் ஆஸ்பெக்ட், எல்லாத்துக்கும் எது கரெக்ட் அப்படின்றது தான் யூனிவர்சல் குட். ஸோ யூனிவர்சல் குட் எதுவாக இருக்குமோ அதுதான் வந்து எத்திக்ஸ். அந்த எத்திக்ஸை தான் பிஸ்னஸ் எத்திக்ஸ், கார்ப்பரேட் எத்திக்ஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க. வாட் இஸ் பிஸ்னஸ் எத்திக்ஸ், வாட் இஸ் கார்ப்பரேட் எத்திக்ஸ்? சார் ஐ டூ அ பிஸ்னஸ், ஐ டூ ஒன்லி த ரைட் திங் as per the code of conduct or as per the principles, whatever it is. அது business ethics. Corporate ethics. Corporate na enna? Companies. Companies, if they have their own set of rules and regulations, they will follow that. அது corporate ethics.
இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எத்திக்ஸில் ஒன்று இருக்கும். இங்கே இன்னொன்று கொடுத்துருப்பாங்க, காமன் டைப்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம என்ன தான் பிஸ்னஸ் எத்திக்ஸ், கார்பரேட் எத்திக்ஸ், இண்டிவிஜுவல் எத்திக்ஸ், சொசைட்டல் எத்திக்ஸ்னு சொன்னாலுமே ஜென்ரலி எத்திக்ஸ் இஸ் டிவைடட் இன்டு 3 டைப்ஸ். மெட்டா எத்திக்ஸ், நார்மேட்டிவ் எத்திக்ஸ், அப்ளைடு எத்திக்ஸ்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் மெட்டா எத்திக்ஸ் சார்? சார் மாரல்ஸ் பொறுத்து சார். மாரல் இதுதான் மாரல், திஸ் இஸ் குட், இதுதான் கரெக்ட், அப்படி போனால் அது மெட்டா எத்திக்ஸ்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் நார்மேட்டிவ் எத்திக்ஸ்? இட் இஸ் நத்திங் பட் இது சரியா, இது பண்ணுனா இப்படி ஆகும், இது கரெக்டா தப்பா, அந்த கொஸ்டினிங் திங் வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங், அந்த யோசிக்கிறது வந்து நார்மேட்டிவ் எத்திக்ஸ். அப்ளைடு எத்திக்ஸ் இஸ் ஆல் அபவுட் ப்ராக்டிக்கல். சார் அவன் பண்ணது மிகப்பெரிய ஹீனியஸ் கிரைம் தான் சார், பட் மரண தண்டனை கேபிட்டல் பனிஷ்மெண்ட் இஸ் குட் ஆர் ராங் சார், அப்படி யோசிக்கிறதெல்லாம் வந்து அப்ளைடு எத்திக்ஸ். தப்பு தான், பட் ஷுட் வி கிவ் திஸ்? ஓகே, இது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொன்று, ஒரு நாய் இருக்குது, நாயை வந்து ஏதோ அது ரோட்டில் போகிறவங்களை எல்லாம் துரத்திட்டு அடித்து அதை கொல்ல முடியுமா? இட் இஸ் டன் டூயிங் சம்திங் மிஸ்சீஃப் தான், பட் அதுக்காக அப்போ அதெல்லாம் வந்து அனிமல் ரைட்ஸு, கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டு, வார் ரிலேட்டடு, இதெல்லாமே வந்து அப்ளைடு எத்திக்ஸ். அப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? வாட் இஸ் எத்திக்ஸ்? எத்திக்ஸ் எங்கிருந்து டிரைவ் ஆச்சு? லாட்டின் வேர்ட் ஈத்தோஸ் மீன்ஸ் கேரக்டர். எத்திக்ஸ் இஸ் நத்திங் பட் குட்டு, பேடு, ரைட்டு, ராங்கு, கேரக்டர், பிஹேவியர். பிஸ்னஸ் எத்திக்ஸ், கார்பரேட் எத்திக்ஸ் பார்த்துருந்தோம். இதே மாதிரி இன்னொன்று நம்ம சொல்லணும்னா இண்டிவிஜுவல் எத்திக்ஸ்ன்னு நம்ம பார்த்துறதுலையே இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல later we will be learning in detail in the professional ethics. The professional ethics is nothing but every profession has its own ethics. நம்ம எல்லாம் CMA முடிச்சதுக்கு அப்புறம் we will have CMA is na qualified cost accountant should have this thing, அவங்களுடைய code of conduct. Doctors have, lawyers have, everyone have their own code of conduct. And the profession they will practice, but at the same time they should ensure they are ethical. இந்த கரெக்டாக நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன், அன்ஃபேராக இருக்க மாட்டேன் அப்படின்றது எல்லாமே ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படின்ற கான்செப்டில் வரும். இப்போ ஏன் எத்திக்ஸ் இம்பார்ட்டண்ட்டு? ஒய் நீங்கள் சொல்லுங்கள், ஒய் எத்திக்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட்? ஏன் எத்திக்ஸ் இம்பார்ட்டண்ட் ஒருத்தர்? ஓகே, வெரி குட், ஜட்ஜ்மெண்டல். தென் ஒய் எத்திக்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட்? எல்லாரும் எல்லாமே பண்ணுவாங்க, பட் டு பி இண்டிவிஜுவலிஸ்டிக், தனித்துவமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? டு பி சக்ஸஸ்ஃபுல், everyone can run business, but to be successful they should have something special which is carrying towards the society or carrying towards the customers or taking care of their employees. ஏதோ ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயம் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா commonly it is called as ethics, ரைட்? இதை ஜென்ரலாக சொல்லும்போது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எத்திக்ஸுங்கிறதுல இதில் தான் சொல்லுவாங்க. அப்போ ஒன்றுமே இல்லாமல் சிம்பிளாக டே டு டே ஒர்க்கு எதுவுமே இல்லாமல் ஐம் டூயிங் த ஒர்க், ஐம் கெட்டிங் த சேலரி, ஐம் டூயிங் த ஒர்க், ஐம் கெட்டிங் த ப்ராஃபிட்னு போச்சுன்னா இட்ஸ் அ நார்மல் லைஃப். பட் டு பி a successful, to be known to everyone, to be individualistic அப்படின்னா we should always have an ethic in our life, ethics in our life. A system of ethics must further consist of not only emergency situations but to do day-to-day choices which we make constantly. அது என்னது சொல்லுவாங்கல்ல, ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் உண்மை பேசினா பார்த்தது, தினமும் யூ ஹேவ் டு டாக் ட்ரூத், உண்மை பேசணும். அந்த மாதிரி டே டு டே ஆஸ்பெக்ட்ஸில் யூ ஷுட் ஹேவ் யுவர் ஆக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் தி எத்திக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். நான் இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் வர்றாங்க, அதனால டுடே பிஸ்னஸ் அலோன் வில் டூ திஸ் வே, நெக்ஸ்ட் டே வில் கோ பேக் டு த ஓல்டர் ஃபார்ம். பட் தட் இஸ் நாட் அட் ஆல் எத்திக்ஸ். எத்திக்ஸ் ஷுட் ஹேவ் இட் இன் தி டே டு டே ஆஸ்பெக்ட்ஸ், வெல்பீயிங் ஆஃப் பீப்புள், ஹாப்பினஸ் ஆஃப் பீப்புள், அதை சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவு இஸ் இட் ரிலேட்டட் டு த பிஸ்னஸ்? நேச்சர் அண்ட் ரெலவென்ஸ் டு பிஸ்னஸ். இதில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, we have something called as organization. What is organization? A common term. நம்மளுடைய ஃபர்மாக இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், a group of people working under us, guided by something, working towards a common goal, இதெல்லாமே ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். The organization on what purpose it functions அப்படின்றதான் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக வாட் இஸ் meant by கல்ச்சர்? பொதுவாக என்ன கல்ச்சர்னா என்னன்னு சொல்லுவாங்க? கலாச்சாரம். தமிழ் டிரான்ஸ்லேஷன் கலாச்சாரம். வேற culture, what kind of common accepted practices? This is how things has to happen, this is how it has to be made. இப்படி தான் இருக்கணும், இதுதான் பண்ணணும், இதுதான் ப்ரொசீஜர், அதெல்லாம் தான் கல்ச்சர்னு சொல்லுவோமா? ஆர்கனைசேஷன் கல்ச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி சக்ஸஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஏன் அப்படின்னா, the culture decides how the things will happen. அப்போது நான் இதை மாற்றி பண்ணணுன்னா எங்கள் ஆஃபீஸில் மாட்டிக்குவேன்.
மை ஆஃபீஸ் கல்ச்சர் சேஸ் ஸோ. ஐ ஷுட் ஃபாலோ த டைம். அது என்னது, ஷார்ப் 9 o'clock I have to reach by 7, reach by 9, end 7 na 7. I have been given with some targets, I have to follow the targets, I have to achieve the targets. Oh, this is not a culture. This is how the dress code is, this is how the communication scale is, communication order இப்படி தான் இருக்குது. அப்போ அந்த கல்ச்சர் வந்து ஆஃபீஸில் இதாக வச்சுருக்கோம், ஆர்கனைசேஷன் கல்ச்சர் அப்படின்றது. அந்த ஆர்கனைசேஷன் கல்ச்சர் டு பி எஃபெக்டிவ், இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னா we should have a proper ethics in place. அதனால தான் இப்போல்லாம் வந்து ரேதர் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பீப்புள் ஆர் சர்ச்சிங் ஃபார் எத்திக்கல் பர்சன்ஸ் ஹூ இஸ் மோர் ரெஸ்பான்சிபிள். படித்தவன் நிறைய பேர் வந்துடுறான். அப்போது ஹூஎவர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஒன்லி ஆர் கெட்டிங் மோஸ்ட் ப்ரிஃபரன்சஸ். ஏன்னா அவனை வச்சுட்டா ஹில் பி ரெஸ்பான்சிபிள் ஆர் ஷி வில் பி ரெஸ்பான்சிபிள், தே வில் பி ஆன்சரபிள், தே வில் பி ப்ராப்பர் அப்படின்றது தான் உங்களுடைய பெரிய ஆஸ்பெக்டாக இருக்குது. பில்டிங் ஆன் அ ஃபவுண்டேஷன் ஆஃப் எத்திக்கல் பிஹேவியர் helps create long-lasting positive effects for a company, including the ability to attract and retain highly talented individuals and maintaining and building a positive reputation within the community. When the management is leading an organization in an ethical manner, employees follow on these footsteps. நம்ம சொல்லுவோம்ல, ஐயோ அவர் கூட போகிறோம், அவர் அதை வந்து சரி, அவர் வந்து கரெக்டாக பண்ணுவார், அப்போ நம்மளும் அப்படி தான் இருக்கணும். சேம் கோஸ் வித் தி ஆர்கனைசேஷன். ஆர் ஆர்கனைசேஷன் டஸ் நாட் பெர்மிட் திஸ். எங்கள் ஆர்கனைசேஷனில் இதை நீங்கள் பண்ண விட மாட்டாங்க. அவங்க கரெக்டாக இருக்காங்க, அப்போ நம்மளும் கரெக்டாக தானே இருந்தாகணும். இஃப் தே ஆர் ராங், we can also be wrong, they will not question us. If they are பக்கா, if they are effective, if they are truthful, if they are ethical அப்படின்னா the employees also should follow their footsteps. அதை ஃபாலோ பண்ணி தான் நடந்தாகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த லாயலிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. வாட் இஸ் லாயல்ட்டி? honesty, truthful, reliable னு சொல்லுவாங்க. he is a loyal employee or she is a loyal employee. நம்பலாம் அவங்கள. long lasting relationship she or he will have towards the organization. இப்போ எத்திக்கலாக இருக்கும்போது that also will be ensured, they can have a proper thing. team boundedness னு சொல்லுவாங்க. what is team? a group of people join hand towards a common goal. ஒரு common goal, common objective attain பண்ணுறதுக்காக if group of people are joined togetherனா அது team. அந்த டீமுக்கும் ethics ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா they will achieve the goals effectively. இதெல்லாம் வந்து general introduction of this particular first chapter. exam perspectiveல இப்போ பார்க்கணும் அப்படின்னா ethicsனா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓவராலாக. and the second thing which we have to remember is types of ethics. what are that meta, normative, applied ethicsனா என்ன, மூணோட மீனிங் ஞாபகம் வச்சுக்கணும். importance of ethics பொறுத்தளவுக்கு இந்த ஓவரால் பாயிண்ட். இப்போ இன்னொரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம், வந்திருக்கலாம். இவ்வளோ லைன் இருக்குது, நீங்கள் கதை மாதிரி சொல்லிட்டீங்க, ஹவு ஷுட் வி ரைட் இன் அவர் எக்ஸாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பீங் a 7 mark question, I would request you to remember 7 to 10 valid points. ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். 7 to 10 பாயிண்ட் வேலிடாக இந்த சாப்டரில் சொல்கிறேன் நான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ்னு எக்ஸாமில் கேட்குறாங்க. தீஸ் 2 paragraphs will be your answer. இதிலிருந்து இது வரைக்கும் தான் உங்களுடைய ஆன்சர். அப்போ இது கதை மாதிரி ஞாபகம் வைக்க முடியாது. சரி, ஒரு கொஹரன்ஸ் இல்லாமையே பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கும். அடுத்து சம்திங் ரேண்டமாக பாயிண்ட் வந்திருக்கும். என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு ஒரு 6 to 7 வேலிட் பாயிண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். தட் இஸ் த ஒன்லி பாயிண்ட். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ்லேயே அதே மாதிரி தான், நேச்சர் அண்ட் ரெலவன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்லேயே அதே மாதிரி தான். சும்மா கதை மாதிரி படித்து வச்சு இந்த ஹைலைட்டட் பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சிட்டிங்கனாலே மோர் தேன் எனஃப். ரைட்? எக்ஸாம்பிள் இது ரெண்டுலேயே அதிகமாக கேட்டதில்லை, பட் ட்ரை டு ரீட் அண்ட் ரிமெம்பர் சம் வேலிட் 10 points. ஒரு 10 பாயிண்ட் வேலிடாக என்னவோ அதை மட்டும் எழுதிட்டிங்கன்னா போதும். பாயிண்ட்டாக எழுதலாமான்னா எழுதலாம். இந்த கொஷின்ஸ்க்கு எல்லாமே பாயிண்ட்டாக if you write, it's more than enough. Right?